கதைக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ என்ன காமிக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஓப்பனான ஒரு பொண்ணு. காதல், மேட்டரு, கசமுசா, டேட்டிங் அப்படின்னு வாழ்க்கைய எல்லைய மீறி ரொம்ப குஜாலா, சந்தோஷமா, மஜாவா என்ஜாய் பண்ற ஒரு ரொம்ப காமெடியான அழகான ஒரு பொண்ணு. இவளோட பிரச்சனை என்னன்னா, இவ நிறைய பேரை இது மாதிரி காதலிச்சு அவங்க கூட நெருங்கி பழகி ஒரு கில்மாவான ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. ஆனா அந்த உறவு ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டுது. அப்படி வாரத்துக்கு ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா ஊரு சுத்தி அது மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பிரேக்கப் ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப குத்துவிளக்காக வாழ்ந்துட்டு வராங்க நம்ம ஹீரோயின். ஆனா இவ டேட்டிங் பண்ண பல பேர் கூட இவளுக்கு உண்மையான காதலும் உருவாயிருக்கு. ஆனா அந்த காதல் விஷயங்கள் கூட ஒரு சோகமான பிரேக்கப்ல போய் முடிஞ்சதால பல தடவை இது மாதிரி அடிபட்டு ரொம்ப அழுததால இனிமே எவனையுமே உண்மையா காதலிக்கவே கூடாது, நம்ம வாழ்க்கையில யாரையுமே உண்மையா காதலிக்கவும் கூடாது, கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாது, சும்மா மேட்ரு மட்டும்தான், யாரையாவது கரெக்ட் பண்ணணும், டேட்டிங் போனோம், மேட்ரு பண்ணணும், அப்படியே வாழ்க்கைய குஜாலா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனும் சேம் நம்ம ஹீரோயின் மாதிரி பல பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லா மன்மத லீலைகளையும் செஞ்சு வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கும் இது மாதிரி நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், அவங்க கூட காதல், மேட்டர், கசமுசா அப்படின்னு நிறைய இருந்தும் அவன் லைஃப்லயும் சில பொண்ணுங்க கூட உண்மையான காதல் உருவாகி அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மாதிரியே நிறைய பிரேக்கப் நடந்ததால இவனும் ரொம்ப காயப்பட்டு எந்த பொண்ணையும் உண்மையா லவ் பண்ணவே கூடாது, சும்மா உடல் ரீதியான உறவுகள் மட்டும் போதும், ரொம்ப மஜாவா இருக்கணும், ஆனா யார பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது, அதாவது நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எமோஷனல் பேகேஜையும் தூக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெடி கிடையாது. ஆனா உடம்பு தேவைக்கான விஷயங்களையும் உடம்பு பசிக்கான அந்த விஷயங்களையும் செய்யறதுல இவங்களுக்கு எந்த ஒரு வெக்கமும் இல்ல, கூச்சமும் இல்ல. அப்படி இருக்க நம்ம ஹீரோயினோட ஊருக்கு வரான் ஒரு வேலை விஷயமா. அங்க வச்சு ஹீரோயினை மீட் பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஸ்பார்க் ஒன்னு உருவாகி ரெண்டு பேரும் அப்படியே மெதுவா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு உறவு. அப்படி இவங்க தினமும் ஒன்னா ஊர் சுத்துறாங்க, ஒன்னா தங்குறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனா இது வரைக்கும் மேட்டருக்குள்ள நுழையல. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஈவினிங் இந்த பொண்ணு வீட்டுல டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே மனசை திறந்து ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனை பேர் கூட இவங்க டேட்டிங் செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் கூட ரொம்ப கில்மாவா அனல் பறக்கிற விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓப்பனா பேச அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போகுது. அதாவது உண்மையான காதல் தேவையில்லை, உண்மையான காதல் எப்பவுமே கண்ணீர்ல தான் போய் முடியும். அந்த சோகம், அந்த வலி நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை என்ஜாய்மெண்ட், நமக்கு தேவை மஜா, நமக்கு தேவை கில்மா, இது மட்டும் போதும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் சொன்னதும் பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் அப்படின்னு இவங்க பேச ஹீரோ மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு யோசனை. அவன் சொல்றான், நம்ம தான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நம்ம உடம்பு தேவைக்காக இது மாதிரி கில்மா விஷயங்களை செஞ்சா என்ன, நல்லா மேட்டர் பண்ணுவோம், ஆனா நமக்குள்ள எந்த விதமான காதல் அது மாதிரி சீரியஸான எந்த ஒரு உறவும் வராம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனா அவன் இன்னும் எடுத்து அதை விளக்க அவளுக்கு இதெல்லாம் கேட்டதும் நல்லா தானே இருக்கு ஐடியா, என்ன இருந்தாலும் உடம்பு தேவைகளுக்கு இது மாதிரி விஷயங்கள் தேவைதான், அதனால எதுக்கு நம்ம நெருங்கின ஃப்ரெண்டு கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுல எல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லைய மீறி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மங்களகரமா அந்த வேலைகளை அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுல வேற யாரும் இல்ல. இவங்களுக்கு ரொம்ப வசதியாய் போயிடுச்சு. மெழுகு சில மாதிரி இருந்த ஹீரோயினை தூக்கி எடுத்துக்கிட்டு போய் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறான். செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்குள்ள காதல் வந்துடாம பாத்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி சொல்லிக்கிட்டு அனல் பறக்கும் மேட்டரை வேற லெவல்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தினமும் இதே விஷயங்களை செஞ்சுட்டே வராங்க. அவங்க ரெண்டு பேரும் காலையில வேலைக்கு போயிடுவாங்க, ஈவினிங் வந்துட்டு நல்லா ஊர் சுத்திட்டு நைட் ஆனதும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு தினமும் இதே வேலை தான். அவங்க ஒர்க் டென்ஷன், வேலை செய்யற இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப அமோகமா வெளுத்து வாங்குறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க வழக்கம் போல கதவெல்லாம் திறந்து போட்டு ஜாலியா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. கதவெல்லாம் தட்டாம அவங்க வந்து இது எல்லாத்தையும் பாத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து சத்தம் போடுவாங்க, பொண்ணை திட்டுவாங்கன்னு பார்த்தா நடத்துங்க சூப்பரா இருக்கு, நான் எதுவும் பார்க்கல, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இந்த பொம்பளை இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா இவங்க அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதுல இந்த அம்மா ஒரு 80 பேரை டேட்டிங் பண்ணிருக்காங்களாம் அந்த காலத்திலே. அப்படி 81வது ஆளை டேட்டிங் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயின் பிறந்திருக்காங்க. அந்த கதையெல்லாம் சொன்னதும் ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, சும்மாவா பொண்ணு இப்படி இருக்கா, அம்மாவே இப்படி இருந்தா அவங்க வளர்த்த பொண்ணு பின்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி என்னவோ ஒண்ணு நம்ம நல்லா மஜாவா இருக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ அங்கிருந்து போனதும் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி உன்னை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற ஞாபகம் தான் வருது. நானும் உன்ன மாதிரி தான் பல ஆம்பளைங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கூட நிறைய சில்மிஷத்தை பண்ணிருக்கேன். ஆனா எதுலயுமே உண்மையான காதல் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னதான் நீ உன்னோட உடம்பு தேவைக்காக இது மாதிரி சில்மிஷங்களை செஞ்சா கூட உண்மையான காதல் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அதனால இந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவனை ப்ரப்போஸ் பண்ணு, அவனை லவ் பண்றேன்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம்
பண்ணிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நீ வாழ்ந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இவங்க ரொம்ப கிரிஞ்சா மொக்க போட ஹீரோயின் அது எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஹோட்டல்ல ஒரே சாப்பாடு தானே சாப்பிடணும், எனக்கு அப்படிலாம் பிடிக்காதுமா, எனக்கு நல்லா வெரைட்டியா வேணும் சாப்பாடு அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க இருந்து எழுந்து போறான். அப்புறம் மறுநாள் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவனோட ஊருக்கு போறான். அங்க போய் அவன் வீட்டுல அவங்க அப்பா, அவனோட அக்கா இவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு அங்க தங்கும் போது அவங்களுக்குள்ள இது வரைக்கும் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல மேட்டர் பண்றாங்க. ஆனா அதை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கண்ணுலயே கதகளி ஆடுறாங்க. இவ்வளவு நாளா செஞ்சும் வராத ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சி, ஒரு புதுவிதமான ஃபீலிங்க இன்னைக்கு நைட்டு அதை ஃபீல் பண்றாங்க. இந்த ஃபீலிங் மெதுவா வளர்ந்து காதலா மாறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவசரப்பட்டு மேட்டர் முடிச்சு ரெண்டு பேரும் தனித்தனியா போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோவோட அக்கா ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க. அதாவது இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா, நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க, நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், அதனால இவளை எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த அக்கா அட்வைஸ் பண்ணதும் ஹீரோ சொல்றான், இந்த பொண்ணு ஒரு லூசு, இவ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு மென்டல் டைப், இவளுக்கு வந்து ஒருத்தம் கூட இருக்கிறதெல்லாம் சந்தோஷமே இல்ல, இவளுக்கு தினமும் இது மாதிரி வெரைட்டியா பல சில்மிஷங்கள் தேவை அப்படின்லாம் இவன் ஹீரோயினை பத்தி கொஞ்சம் மோசமா பேசுறான். அவனோட அக்கா கிட்ட இருந்து இந்த டாபிக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் பொய்களை சொல்றான். ஆனா இவன் இது எல்லாத்தையுமே அவனோட அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் அங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுகிட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுறா. அது கேட்ட உடனே அவங்க கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனும் திரும்ப ஹீரோயினோட ஊருக்கே வந்து நான் சும்மா போய் சொன்னேன், அக்கா கிட்ட இருந்து அந்த டாபிக்கை மாத்துறதுக்கு அன்னைக்கு அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு இவன் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், எவ்வளவு சாரி கேட்டோம். ஹீரோயின் இவங்க கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாங்க. இவ்வளவு நாளா ஹீரோயின் மேல இவனுக்கு எந்த காதலும் இல்ல. ஆனா இப்போ அவ திடீர்னு இப்படி சண்டை போட்டு பேசாம இருக்கிறதால அவளை ரொம்ப மிஸ் பண்றான். நம்ம கில்லி படத்துல தளபதி விஜய் அந்த லாஸ்ட் சீன்ல பைக்ல ஏறி உட்காரும்போது பின்னாடி த்ரிஷா இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிப்பாரு. அது மாதிரி இப்போ அவ இல்லாதால அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அப்பதான் அவனே ஃபீல் பண்றான், இது வந்து உண்மையான காதலா மலர்ந்துருச்சு, அவ இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற விஷயத்த இப்பதான் நம்ம ஹீரோ உணர்றான். ஆனா என்ன, எல்லா படத்துலயும் வர மாதிரி ஒரு ஆளுக்கு லவ் வரும்போது இன்னொரு ஆளு கண்டிப்பா கோச்சுப்பாங்க, பயங்கர கோபத்துல இருப்பாங்க. அதேதான் இந்த படத்துலயும். இவன் எவ்வளவு ட்ரை செஞ்சு பார்த்தோம், எவ்வளவு சாரி சொல்லி பார்த்தோம், ஹீரோயின் இவங்க கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அவனோட சொந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வராரு. அவரும் இங்க வந்துட்டு அவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. நானும் என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு உண்மையான காதல் ஒண்ணு இருந்தது, அந்த காதலை தூக்கி போட்டுதான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண, என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சுடா, நீயும் அந்த தப்ப செஞ்சிடாத, நீ எந்த பொண்ணை காதலிக்கிறியோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன நடந்தாலும் கிவ் அப் பண்ணிடாத, அந்த பொண்ணு கிட்ட திரும்பவும் போய் உன்னோட காதலை உண்மையா சொல்லு, அவ கண்டிப்பா கேட்பா, உன் மேல அவளுக்கு லவ் இருந்தா கண்டிப்பா அவ உன் லவ் ஒத்துப்பா அப்படின்னு இந்த அப்பங்காரன் நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புறான் பையனை. இது மாதிரிலாம் அப்பனுங்க சினிமாவில் மட்டும்தான் இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா ஹீரோயினை பார்க்க வரான். இங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட பேசுறான். அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா இவன் ஒரு சர்ப்ரைஸா ஒரு பிளாஷ் மாப் டான்ஸ், அதாவது கூட்டத்துல நிறைய டான்சர்ஸ் இருப்பாங்க, டக்குன்னு வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல. அது மாதிரி ஒரு பிளாஷ் மாப் டான்ஸுக்கு அங்க செட் பண்ணி அவங்கள டான்ஸ் ஆட வச்சு ஹீரோயினை சிரிக்க வைக்கிறான். அவங்களும் சிரிக்கும் போது இதுதான்டா சான்ஸ், நல்ல மூட்ல இருக்கா, இப்ப போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவனுக்கு இது மாதிரிலாம் பேச சொல்லி யார் தான் டயலாக் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையா வார்த்தைகளால அந்த பொண்ணை பிளாக் பண்ணி அவளால எதுவுமே மறுத்து பேச முடியாத அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா பேசி திரும்பவும் கரெக்ட் பண்ணிடுறான். அவளுக்கும் இவன் மேல காதல் இருந்ததால இந்த டெக்னிக் ஒர்க் ஆயிடுச்சு. இது எப்பவுமே ஒர்க் ஆகாது, அது நமக்கும் தெரியும். அப்படி இவங்களுக்கு உள்ள திரும்பவும் ஒரு அருமையான காதல் ஒண்ணு உருவாகி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு வெறித்தனமா உம்மா கொடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த ரொமான்டிக் காமெடி படத்தை முடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இது